கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவனார்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். லெந்து காலத்திலே நிறைய குடும்பத்திலே காலையில் சர்ச்சை போயிட்டு இருப்பீங்க. அதிகால வேளையிலே சிலுவை தியானத்தை நாம் தியானித்து இந்த நாளுக்குள்ள செய்தியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள சிலுவை தியானம் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. அவருடனே கூட நாம் எல்லாரும் ஒரு மனமாய் பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் உங்க வீட்டுல ஒருவேளை நீங்க டைரியில எழுதி வைக்கணும்னா எழுதி வைத்துக் கொள்ளலாம். தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் அவருக்கூட பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானத்தை நாம் தியானித்து உபவாச நாட்களுக்காக நாம் தியானிப்போம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் விசுவாசிக்கும் போது விசுவாசத்தினால நாம் நீதிமான் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டாச்சு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் விசுவாசிக்கும் போது நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போயிடும். இந்த பூமியில யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் ஏகமாய் ஒருமனப்பட்டு கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், முடிவிலே நித்திய ஜீவன். நமக்காக நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சபை எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு யாரெல்லாம் அதிகாலவில் இணைந்திருக்கிறீர்களோ அவரோட கூட நாம் எல்லாரும் ஒரு மனமாய் ஏகமாய், அழகா எழுதப்பட்டிருக்கு, ஏகமாய் பிழைத்திருக்கும்படி, ஒரு மனமாய் பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. இன்னைக்குள்ள சிலுவை தியானம், இன்னைக்குள்ள உபவாச செய்தி என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 22 ஆகிய வசனங்கள். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறே ஒன்றும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பற்று போயிற்று. சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பற்று போயிற்று என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதிகால வேளையிலே
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னொரு பக்கம் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மிகுந்த கனி கொடுக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய வசனத்துல யாரெல்லாம் நிலைத்திருக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதல்ல நம்ம வாழ்க்கையில எல்லாமே உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய பாதப்படியில அர்ப்பணிச்சிடணும். அப்பா, என்னுடைய சூழ்நிலை இதுதான், என் குடும்ப சூழ்நிலை இதுதான், என் வாழ்க்கையில் நான் இப்படிதான்ப்பா இருக்கேன். நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழணும். எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னையும் மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழிவினை சுத்திகரிங்கப்பா. அவருடைய பாதப்படியில நம்ம எல்லாரும் அதிகால வேளையில தாழ்த்தி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஜீவனை கட்டளிடுவார், தீர்காயுசை கட்டளிடுவார், ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை தருவார். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதில இலைகளை அன்றி வேற ஒன்றையும் காணாமல். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி இருக்கா? ஆவிக்குரிய 9 கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? நம்ம வாழ்க்கையில கனி இருக்கான்னு சொல்லி நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில குடும்பத்திலே அன்பு இல்லாத சூழ்நிலை, சில குடும்பத்திலே சந்தோஷம் இருக்காது, சில குடும்பத்திலே சமாதானம் இருக்காது, சில குடும்பத்திலே நீடிய பொறுமை இருக்காது, சில குடும்பத்திலே தயவு இருக்காது, சில குடும்பத்திலே நற்குணம் இருக்காது, சில குடும்பத்திலே விசுவாசமே இருக்காது, சில குடும்பத்திலே சாந்தம் இருக்காது, சில குடும்பத்திலே இச்சை அடக்காது. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகளோட வாழ்க்கையில பரிபூர்ணமான அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் அதிகமா இருக்கும், விசுவாச கனி இருக்கும், நல்ல குணம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், சாந்தம் இருக்கும். ஆவிக்குரிய 9 கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுள் என்றார். அவங்களோட வாழ்க்கையிலே வனாந்தரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், ட்ரையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆனா கனி உள்ள ஒரு வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சில குடும்பத்துல மட்டும்தான் நீடிய பொறுமையோடு இருப்பாங்க. சில வீட்டுல 10 வருஷம் 15 வருஷம் மாமியாருக்கு பொறுமையா அவங்க சொன்னதெல்லாம் சரிம்மா சரிம்மா சரிம்மா, ரொம்ப பொறுமையா வீட்டுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனா இப்போ கடைசி காலத்துல கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில மாசத்துக்குள்ளேயே ஒண்ணு டைவர்ஸ் ஆயிருது. சில குடும்பத்திலே மாமியார் வேண்டாம், பையன் மட்டும் போதும். சில குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்ச ஒரு சில மாசத்துக்குள்ளே வேற வேற பக்கம் பிரிஞ்சு போயிருக்காங்க. காலம் கடைசியா இருக்கு, பொறுமையா இல்லை. சில குடும்பத்துல அன்பெல்லாம் பார்க்கவே முடியல, கடமைக்கு வாழ ஆரம்பிச்சாச்சு. சில குடும்பத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும் சமாதானமே இருக்காது, அந்த வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது. காரணம் என்ன? ஆவிக்குரிய கனி இல்லாத சூழ்நிலை. சில குடும்பத்திலே அவிசுவாசமான காரியம் நிறைய இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா விசுவாசமே இருக்காது. இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நம்ம வாழ்க்கையில அநேக மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். நற்குணம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், சாந்தம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாத சூழ்நிலை காணப்படும். அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா மாம்ச கிரியைதான் இருக்கும்,
கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கு. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது. சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ள சந்ததியா இருப்போமானால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த அத்தி மரத்தை செய்து நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சந்தேகம் வரக்கூடாது, விசுவாசம் இருக்கும். இன்னைக்கு 2 பாயிண்ட் தான் செய்யும். கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும், அது முக்கியம். சில குடும்பத்திலே கனி இல்லாத நிறைய காரியங்கள் உள்ள கிடக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். சந்தேகம் வரக்கூடாது, அவிசுவாசம் உள்ள வரக்கூடாது. விசுவாசம் உள்ள பிள்ளைகளா காணப்படும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, கனி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்கும். சந்தேகமும் வரக்கூடாது, அவிசுவாசமும் வரக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்க எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ராஜா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல பல காரியங்கள் மூலமாக நமக்கு பேசியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே விசுவாசத்துல நாம் வளருவோம், விசுவாச வரங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்துல நாம் பெருகும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அஸ்திவாரம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்துப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. நம்முடைய சொந்த குமாரன் எங்களுக்காக தந்து இவ்வளவாக உலகத்துல அன்பு கூர்ந்தீங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. ஜீவாதிபதியானவரை உன்னை அழைக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக தந்தீங்கப்பா. நன்றிப்பா. புதிய நாளிலும் உங்க பாதபடியில் எங்களை தாழ்த்திரோம்ப்பா. விசேஷமா உபவாச நாட்களிலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே உபவாசத்தோடு இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த பாவமா இருந்தாலும் அப்ப அந்த உபவாச நாட்கள் எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவிக்குரிய கனி உள்ள ஒரு வாழ்க்கையை காணப்படணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே உலகத்துள்ள எந்த ஒரு காரியங்களும் வேண்டாம்ப்பா. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கணும்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். புது கிருபையில நிரப்புங்க. அவங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும்ப்பா. எல்லாரையும் தொடங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. அதிகால வெளியே ஜெபிக்கிறான். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தண்ணி ஜெபம் பண்ண கிருபை தாங்கப்பா. காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. ரட்சிப்பு வசதி தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறவங்களோ தாழ்த்தணும் அந்த எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுகளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கும் அந்த எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ ஒரு ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு
பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பதுமையா ஜெபிருங்க. தடை எல்லாவற்றையும் நீக்கி கற்பதுமையை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்குங்க, கர்த்தர் கூட இருங்க. டெலிவரி போடுறவங்க பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. ஐசியூல சில குடும்பத்துல ஆபரேஷன் டெலிவரி இன்பெட்ல இருக்கிறாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, உங்களுடைய தலைமுறை கரத்தனை தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறவங்க எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுசாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. ஆரோக்கியம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு திருமண வயசு தாண்டது, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் போடுறாங்க. சில குடும்பத்துல வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல என்னெல்லாம் சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. கர்த்தர் மாற்றுங்க. கர்த்தர் மாற்றுங்க. கர்த்தர் மாற்றுங்க. பலகணிகளை திறங்கப்பா. பலகணிகளை திறங்கப்பா. பண்டகசாலை திறங்கப்பா. ஆசீர்வாதத்தை திறங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால், இயேசு கிறிஸ்து நாமத்தால் தடை செய்த எல்லா சத்துரும் கீழே அழிக்கப்பட்டு போட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தால் அழிக்கப்பட்டு போட்டு, ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, கால வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறாங்க. கால வேளையில எத்தனையோ குடும்பத்துல டிரைவிங் லைன்ல புறப்படுறாங்க. எல்லாரையும் கர்த்தரோட கரத்துல கர்த்தர் கூட இருந்து வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து தேவன் அருளி அப்போ மினிசாமலை இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பமும் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல உள்ள எல்லா தேவைகளும் சந்திங்க. வீடு கட்டுறாங்க, அந்த தடையெல்லாம் நீக்கி வீடு கர்த்தர் கட்டி கொடுங்க. இந்த மாசத்துல யாரெல்லாம் அப்பா பணம் வேணும்னு சொல்லி அப்பா குழுக்குள்ள பணம், லோன், இன்னுமாக ஜுவல் லோன், படிப்புக்காக சில குடும்பத்துல இந்த மாசத்துல பைனான்ஸ்ல இன்னும் கட்ட முடியாம இருக்கு. யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உபத்திரத்தோடு இருக்காங்களோ அந்த சந்ததி பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன்ல இருக்கிறாங்களோ அந்த கடன் எல்லாம் நீக்கி போட்டு பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கற்பிக்கப்படக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேல் அடைங்க. சத்துருடைய சகல கிரீடம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாம சுட்டெறிக்கப்பட்டாச்சு. எந்த வீட்டு விரோதமா மாந்தையும் பிள்ளி சுனி ஏவருடைய கிரியை இருக்கும், இந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாம சுட்டெறிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதி. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதி. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்க இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்காங்க, எல்லா பாரத்தையும் நீக்கி போட்டு ஆசீர்வதி. உங்க நாம மட்டுமே மட்டும் உபவாசத்தோடு காத்திருக்காங்க. எந்தெந்த காரியத்துல அந்த 40 நாள் உபவாசத்தோடு இருக்காங்க, உபவாச நாட்கள்ல அவங்க பிள்ளையோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படும். எல்லா தேச ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. மிஷினரி மாதிரி எழுப்புங்கப்பா. வாலிப பிள்ளைகள் எழுப்புங்க, வாலிப பையனை எழுப்புங்கப்பா. இருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா தேச ஜனங்களும் ரட்சிக்கப்படும். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படும். கர்த்தர் கிருபை செய்து கர்த்தப்படுத்துங்க. யாரெல்லாம் ஹோம்ல இருக்காங்க, புதியவர்களுக்கு இருக்காங்க, சில குடும்பத்திலே வேற வேற இடத்துல தனிமையில இருக்காங்க, உங்க பிள்ளையோட தேவைகளெல்லாம் சந்திங்க. கர்த்தர் கொடுங்க. உங்க நாம மட்டும் வரட்டும். துதிகான மகிமை எல்லாமும் ஒருங்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுங்க பரிபூர்ணம் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காக ஜெபித்துள்ளீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.